இயற்கையும் என் துயரத்தில் பங்கு பெற்றிருந்தது போல் தோன்றிற்று. அம்மூன்று நாட்களில் பகலவனின் கதிர் ஒன்றேனும் ஒளி வீசவில்லை. தாரை தாரையாய் மழை பெய்து கொண்டிருந்தது. என் வாழ்நாளெல்லாம் இயற்கையும் என் உணர்ச்சிகளுக்கொப்ப இயங்கி வந்ததை எத்தனையோ முறை பார்த்திருக்கிறேன். நான் அழுகையில் வானமும் என்னுடன் அழுதது. நான் மகிழ்வுற்றிருக்கையில் கருமேகம் எதுவும் நீலவானுக்கு திரையிடவில்லை. 4ஆம் நாள் ஒரு சனிக்கிழமை நான் மாமனை காணச் சென்றேன். அவர் என்மேல் கொண்டிருந்த எண்ணம் முற்றும் மாறுதல் அடைந்திருந்ததைக் கண்டு வியப்படைந்தேன். நான் கேட்காமலேயே அவர் என்னை தம் படிப்பறைக்கு அழைத்துச் சென்றார். நான் அவரிடம் சில வேளைகளில் மனம் விட்டு பேசாமல் சற்று அடக்கமாக நடந்து கொண்டமைக்கு அவர் என்னை கனிவுடன் கடிந்து கொண்ட பின்பு தாம் கேட்டுக்கொண்ட புதுமை இனி தேவையில்லை என்று தெரிவித்தார். தம் மனதிற்கு வெளிச்சம் தருமாறு அவர் கடவுளை வேண்டியிருந்தார். அவர் மன்றாட்டு கேட்கப்பட்டிருந்தது. என் மாமன் எவ்வளவு பரிவுடன் பேசினார் எனில் அவரது முன்னைய மனநிலை முற்றும் மாறியிருந்ததைக் கண்டேன். ஒரு தந்தையைப் போல அவர் என்னை அரவணைத்து உணர்ச்சி பெருக்குடன் பேசினார். அன்பு குழந்தாய், கவலையின்றி செல். நீ ஆண்டவரின் தனுச்சலுகை பெற்ற ஒரு மலர். அந்த சிறு மலரை அவர் தமக்கென்றே வைத்துக்கொள்ள விரும்புகின்றார். இனிமேல் உனக்கு தடை எதுவும் செய்ய மாட்டேன் என்றார். மகிழ்வு பெருக்குடன் வீட்டை நோக்கி நடந்தேன். மேலே வான மண்டலத்தில் கருமேக படலங்கள் முற்றும் கலைந்திருந்தன. என் ஆன்மாவிலும் காரிருள் கலைந்திருந்தது. அலைகளின் அரவம் ஓய்ந்திருந்தது. இயேசுநாதர் என் உள்ளத்தை மகிழ்விக்குமாறு துயில் விட்டு எழுந்தார். எதிர்காற்று வீசி தத்தளித்த அந்த சூழ்நிலை மாறி எதிர்காற்று நீங்கி என் படகின் பாய்களில் இன்பத்தென்றல் தவழ்ந்தது. நானும் துறை சேர்ந்து விட்டதாக நம்பினேன். ஆனால் இன்னும் எத்தனையோ புயல்கள் எழும்பி என்னை அச்சுறுத்த தயாராயிருக்கின்றன. நான் ஆவலுடன் எதிர்நோக்கிய கரையினின்று அவை என்னை திருப்பி அடித்து என்னாலும் அதை அடைய இயலாதவாறு செய்துவிடுமோவென்று அஞ்சினேன். அன்புள்ள அன்னையே, நான் மாமனுடைய அனுமதி பெற்ற உடனே நீங்கள் எனக்கு ஒரு துயரச் செய்தியை கூறினீர்கள். நான் 21 வயது நிறைவேதாததால் கர்மேல் மடம் சேர மடத்து தலைவர் சுவாமியார் உத்தரவு தரமாட்டார் என்று அறிவித்தீர்கள். இத்தகைய ஒரு தடங்கல் ஏற்படும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. இதை தவிர்த்து வெற்றி பெறுதல் மிக கடினம் என்பதையும் உணர்ந்தோம். எனினும் மனம் தளராது நான் அப்பாவுடன் தலைவர் சுவாமிகளிடம் சென்று என் வேண்டுகோளை தெரிவித்தேன். அவர் எனக்கு சிறிதளவும் ஆதரவு காட்டவில்லை. அவர் மனதை அசைக்கவே எங்களால் முடியவில்லை. முடியாது என்று அவர் ஒரே பிடியாய் பிடித்தார். ஆனால் நான் ஆயரின் பிரதிநிதி மட்டும்தான். அவர் உத்தரவு அளித்தால் நான் தடை சொல்வதற்கில்லை என்று கூறினார். நாங்கள் வீடு திரும்பினோம். குருவின் விடுதியை விட்டு நாங்கள் வெளியேறுகையில் மீண்டும் மழை தாரை தாரையாக பொழிந்து கொண்டிருந்தது. கருமேக படலங்கள் என் ஆன்மாவையும் சூழ்ந்திருந்தன. என்னை எவ்வாறு தேற்றுவதென்று அப்பாவுக்கு தெரியவில்லை. நான் விரும்பினால் அவர் என்னை பையே நகருக்கு ஆயரை காண அழைத்துச் செல்வதாக வாக்களித்தார். நானும் அதற்கு இசைந்தேன்.